ஏற்காடுலேயே ரொம்ப அழகான வாட்டர் ஃபால்ஸு சொல்கிறேன். கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டர் ஃபால்ஸு போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன அருவி. இந்த அருவியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலாமேன்னு இங்கே நிப்பாட்டியிருக்கேன். பட் நான் பைக்கில் வந்திருக்கேன், அதனால் நான் ஓரமாக நிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நின்று பார்க்க முடியுது. ஒரு வேளை நீங்கள் காரில் வரீங்க, பஸ்ஸில் வரீங்கன்னா இங்கே நிப்பாட்டெல்லாம் வழியே கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் வீக்கெண்டெல்லாம் வரீங்கன்னா இது ஒரு சின்ன ரோடு, ஸோ ரொம்ப டிராஃபிக்காக ஆகும். அதனால் மேக்ஸிமம் வீக் டேஸில் வர ட்ரை பண்ணுங்கள். இது ஏற்காடுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான், அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே அங்கே போயிடலாம். உள்ளே போயிட்டிங்கன்னா பைக்கோ காரோ எல்லாத்தையும் பார்க்கிங்கில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து தான் போகணும். பைக்குக்கு பார்த்தீங்கன்னா 20 ரூபா கேட்குறாங்க, காரு பஸ்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50லேருந்து 100 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. நீங்கள் கொடுத்துட்டு பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே நடந்து ஒரு 1 கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போகணும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு படிக்கட்டு வரும். இந்த இடத்துல வேட்டு ஃபால்ஸ்னு போட்டிருப்பாங்க. இந்த படிக்கட்டு வழியாக நீங்கள் இறங்கி கீழே போகணுன்னா 250 படி நடக்கணும். இல்லைன்னா அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு ஒன்று இறங்கி கீழே போகும். அந்த வழியாக இறங்கி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏறி வரும்போதும் உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்காது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த வழியில் நீங்கள் நடந்து போகலாம். நான் படிக்கட்டை சூஸ் பண்ணவே இல்லைங்க. ஏன்னா படிக்கட்டில் ஏறி இறங்கிறதுக்கு ரொம்ப டயர்டாகும்னு சொன்னாங்க. அதனால் அந்த ரோடு வழியாக தான் நான் இறங்கி கீழே போனேன். ஆக்சுவலி ரொம்ப பேருக்கு அந்த வழி தெரியாது. நிறைய பேர் படிக்கட்டு வழியாக தான் போக முடியும்னு நினச்சி அப்படி தான் போனாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இப்படி போக முடியுமான்னு. அவர் போக முடியும்னு சொன்னார். அதை நம்பி தான் கீழே இறங்கி போனேன். நான் போகும்போது அந்த ரோட்டில் யாருமே இல்லை, என்னை தவிர வேறு யாரும் என்னை பின்தொடர்ந்து வரவே இல்லை. நீங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தனியாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரோட்டு வழியாக போங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த ரோடு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த படிக்கட்டு வழியாக தான் நீங்கள் ஏறி இறங்கணும். இல்லை முக்கியமான விஷயமே ஒரு பாறை மேலே தான் ஏறி அதுக்கப்புறம் தான் அந்த படியில் ஏற முடியும். ஸோ வயசானவங்க பெண்கள்லாம் மேக்சிமம் அந்த படி வழியாகவே போயிடுங்க. ஏன்னா அந்த பாறையை தாண்டி ஏறத்துக்கு கொஞ்சம் பெரிய பள்ளமே இருக்குது. அதனால் ஜம்ப் பண்ணி தான் தாண்டுற மாதிரி இருக்கும். உங்களால் முடியும்னா ஜம்ப் பண்ணி நீங்கள் படிக்கட்டில் ஏறிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 10-20 படிகள் தான் ஈஸியாகவே நீங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போயிடலாம். ஏன்னா நீங்கள் 250 படிகள் நீங்கள் இறங்கி வரத்துக்கு இந்த பக்கமாக நீங்கள் இறங்கி வந்தீங்கன்னா ஒரு 10-20 படிக்கட்டுக்கு தான் நீங்கள் நடக்க வேண்டியது இருக்கும். ரொம்ப கால் வலிக்காது. நானும் ஈஸியாக இறங்கி வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டேன். ஸோ ஒரு வழியாக நம்ம வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். நான் போனது வீக்கெண்டு தான், ஸோ அதனால் நல்லாவே கூட்டம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இறங்கிறதுக்கு கூட வழி இல்லாத அளவுக்கு மக்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதான் அந்த வாட்டர் ஃபால்ஸு. நல்ல ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் தான். ஒரு 200லேருந்து 300 அடி உயரம் இருக்கும். ஆனால் தண்ணி மிதமான அளவுக்கு வருது. இப்போதைக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் போகிறீங்கன்னா குளிக்கிற அளவுக்கு போதுமான அளவு தண்ணி வருது. தண்ணி பறந்து வரனால நீங்கள் எங்கே வேணாலும் நின்று குளிக்கலாம். ஆனால் கொஞ்சம் மலை ஏறி தான் போய் குளிக்கணும். பாதைகள்லாம் ரொம்பவே வழுக்கிறதுனால சின்ன பசங்க கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆளுங்கள்லாம் உள்ளே போய் குளிக்க முடியும். பெரியவங்க குழந்தைகள்லாம் கீழே குளிக்கிற அளவுக்கு நல்ல இடங்கள்லாம் நிறையாவே இருக்குது. அதுபோக உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும், டீ வேணும் அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேலேருந்து கீழே இறங்கி வரும்போதே நிறைய இடங்களில் கடைகள் இருக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு ஆசைத்தையே நின்று குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் படிக்கட்டு வழியாக போனாலும் சரி, இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த ரோடு வழியாக மேலே ஏறி போனாலும் சரி, உங்களுக்கு எது வசதியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா 250 படிக்கட்டுங்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் போங்க. ஆனால் ஃபேமிலியோடு குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு இருக்குது. தண்ணி நல்லா இருக்குது, கிளைமேட்டு அதை விட சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நல்லூர் தமிழ் அருவி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.